வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அன்பன் டாக்டர் K.R. ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். தெய்வ ஆராதனை என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனுடைய பல வைபவங்களிலே மிக முக்கியமாக நாம் கொண்டாடுவது சிவனின் ராத்திரி, சிவராத்திரி. நவராத்திரி வைபவம் எப்படி அம்பிகைக்கு உகந்ததோ அதன்றைக்கு ஈடாக சிவராத்திரி வைபவம் மிக முக்கியமானது. சிவன் சொரூபத்தை நம்ம கண்டு கழித்து கொண்டே இருக்கோம்னா, அதாவது சிவன் தான் சொக்கநாதர் அப்படின்னு மதுரையில் சொல்கிறோம்ல, நம்மளை பார்த்த உடனே சொக்கி வச்சிருவார். அவர் தான் சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம். அழகிலே அவர் தான். அதனால தான் மங்களமானவர் அப்படிங்கிறது அவருடைய பெயர், மங்களநாதர் அவர். அந்த சிவனை அப்படியே நம்ம வழிபடும் போது நமக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பார். நீங்கள் புராண கதைகள்லாம் நிறைய பார்த்துருக்கலாம். ஏதான ஒருத்தருக்கு ஏதான ஒரு வரம் வேணும்னா யாரை கேட்பாங்கன்னா நேராக சிவன்கிட்ட தான் தவங்க பண்ணுவாங்க. அவர் தான் உடனே வந்தேன் தந்தேன் கொடுத்தேன்னு கிளம்பி போயிட்டே இருப்பார். ஸோ அப்போது ஒருத்தர் கொடுக்கறதுக்கு இருக்காருனாக்க சிவன் தான். சிவனேன்னு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக. சிவனுடைய அடுத்த இஷ்டத்தை பார்க்கணும், ஜீவன் அப்படின்னு வரும் மனசில். சம்ஸ்கிருதத்தில் போய் பார்த்தோன்னா ஜீவன், ஆத்மா எங்கே இருக்குன்னா ஜீவனாக தான் இருக்குது. அந்த ஜீவன் எதுனா சிவனாக தான் இருக்குது. உயிர் அப்படின்ற அந்த இடத்துல கலந்துருக்கிறது ஜீவன் கலந்துருக்கு. ஜீவன் போச்சுன்னா ஜீவன் முக்தராகிடும். ஸோ அதுதான் கான்செப்ட். அப்போ அந்த ஜீவனை ஒர்ஷிப் பண்ணுறது தான் இந்த சிவராத்திரியுடைய பேசிக் ஐடியா. ருத்ரன் அக்ஷம் தான் ருத்ராட்சம்னு சொல்லுவோம். ருத்ரன் கண்ணிலேருந்து வந்த தண்ணியே அப்படி அந்த அக்ஷமாக மாறித்துன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் ருத்ராட்சம்னு சொல்லுவோம். அந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு, அப்படின்னா ருத்ராட்சத்தினுடைய பலன்னு ஒரு வார்த்தை கொண்டு பார்க்கணுன்னா, மறதி, இப்போ அல்சைமர்னு ஒரு வியாதி இருக்கு இல்லையா, அதுக்கான பியூர் மெடிசன் எதுனாக்க இந்த ருத்ராட்சத்தை பொடி பண்ணி சாப்பிட்டா சரியாக போய்டும் ஒரு அவருக்கு. அந்த கணக்கு நட்பது மறதி என்பதை போயிடும். அதாவது தன்னிலை மறக்கும் தன்மையை பறந்து விடுவார். அதனால தான் ரிஷிகள் எல்லாம் ருத்ராட்சத்தை மாலையாக போட்டுக்கிறது தலையிலெல்லாம் அப்படி கட்டிட்டு வச்சுருந்தாங்க. எல்லா பெரிய பெரியவாள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சத்தை போட்டிருப்பாங்க. அந்த லிங்காயர்னு சொல்லக்கூடியவங்களை லிங்கத்தை வச்சுருப்பாங்க. ருத்ரத்தெல்லாம் நிறையா, ருத்ராட்சம்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. அதுவும் மெமரி நிறைய கிடைக்கும். ஜீவன் நல்ல உபுஷேகமாகும். அதுலேயும் நிறைய எனர்ஜி பணம் கிடைக்கும். இதுதான் அந்த ருத்ராட்சத்துடைய விஷயம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய ஒரு சிவராத்திரியின் போது அமர்ந்து ஓங்காரநாதமாக இருக்கக்கூடிய சங்கத்தையும் ஒழித்து அங்கே ருத்ர ஜபத்தையும் செஞ்சோம்னா எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஒரு பண்டைய காலத்தில் ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு குரங்கு புலி துரத்திட்டு வருது. அதுக்கு பயந்து போச்சு. என்ன பண்ணணும்னு தெரில. கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துருச்சு. மரத்து மேலே ஏறி உட்காந்து பயத்தில் கீழே பார்க்குது, புலி இருக்குது. ராத்திரி நேரம் ஆகிடுத்து, புலி போகிற மாதிரி தெரில. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கையில் இருக்கிற மரத்தினுடைய இலையெல்லாம் பிச்சு பிச்சு உள்ளே கீழே போட்டுக்கிட்டே இருந்துச்சு. போட்டது விடிஞ்சு போச்சு. காலை வரைக்கும் ஆகிப்போச்சு. புலி டயர்டாகி போச்சு, கிளம்பி போச்சு. மேலேருந்து இந்த குரங்கு என்னதான் இருந்தாலும் அதுக்கு தூக்க கலக்கம் இருந்தது. அந்த தூக்க கலக்கத்தில் அது அங்கேருந்து விழுந்தது. அதுவும் மோட்சத்துக்கு போயிட்டு. மோட்சத்துக்கு போன அந்த அந்த குரங்கானதை திருப்பியும் சக்கரவர்த்தியாக, முசுகுந்த சக்கரவர்த்தின்னு சக்கரவர்த்தியாக பிறப்பெடுக்க வைக்கிறார் சிவபெருமான். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, இந்த குரங்கு ஏறி நின்று இருந்த மரம் பேர் வில்வ மரம். கீழே இருந்தது சிவலிங்கம் இருந்திருக்கார். இது தெரிந்தோ தெரியாமலே வில்வத்தை பறித்து போட்டுடுச்சு. ராத்திரியெல்லாம் போட்டிருக்கு. அன்றைக்கி சிவராத்திரி. அந்த சிவராத்திரியின் போது வில்வத்தினால அர்ச்சனை செய்ய 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 இந்த குரங்குக்கான அந்த மோட்சம், அந்த முக்தியை கொடுத்து, மோட்சத்தை கொடுத்து, அடுத்த ஜென்மமான பிறப்பிலே முசுகுந்த சக்கரவர்த்தியாக, பெரிய சக்கரவர்த்தியாக ராஜ யோகத்துடன் பிறந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சிவராத்திரியின் மகிமை தெரிந்து விட்டது அல்லவா? அதனாலே அனைவரும் சிவநாமத்தை உச்சரித்து
சிவாய 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 நமக அப்படின்னு சொல்லி நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று எல்லாரும் சிவனை அடைந்து அவனுடைய நற்பெயரை பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.